எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எப்போ, அப்புறம் வந்து எஸ்ஐ வேக்கன்சி எவ்வளோ இருக்கும், அப்புறம் பிசி நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ எப்போ, பிசி வேக்கன்சி எவ்வளோ இருக்குங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, பிசி ரிசல்ட் எப்போ, பிசி ரிசல்ட் எப்போன்னு. எத்தனை தடவை தான் நானும் சொல்கிறது, பிசி ரிசல்ட் வந்து இப்போதைக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கேஸு போட்டு இப்போ அதுக்கு வந்து எஸ்ஐக்கு வந்து ரிசல்ட் கூட சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ப்ராசஸ் முடிஞ்சால் தான் பிசியை பற்றி அவங்க யோசிப்பாங்க. ஸோ பிசி ரிசல்ட் வரதுக்கு லேட் ஆகும். இன்னொரு 1 or 2 வீக்கில் வந்து எஸ்ஐக்கு உண்டான அந்த ரிசல்ட் போட்டு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்க எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் வந்து சீக்கிரம் முடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பிசி ரிசல்ட் எப்போ கேட்டுகிட்டே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் சொல்லிட்டேன், நான் 2-3 வீடியோவில் சொல்லிட்டேன். இந்த வீடியோலையும் சொல்கிறேன், பிசி ரிசல்ட் லேட்டாக தான் வரும், எதிர்பார்க்காதீங்க, திடீர்னு வரும். நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, திடீர்னு வரும். ஏன்னா அவங்க என்ன பிளானில் இருக்காங்கங்கிறதே யாருக்குமே தெரியாது. யூஎஸ்ஆர்பியில் என்ன பிளான் வச்சுருக்காங்கிறது யாருக்கும் தெரியாது. சரிங்களா? அவங்களா விட்டால் தான் தெரியும். ஆனால் என்ன நம்மளுக்கு ஒரு சில கொஞ்சம் நாட்களுக்கு முன்னுக்கூட்டி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த டேட்டுக்கிட்ட வந்து விடுறதா இருக்காங்க, இல்லை இவ்வளோ நாளில் விடுறதா இருக்காங்க அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் போகும்போது நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியும். யாராச்சும் ஒருத்தங்க சொல்லுவாங்க. சொல்லும்போது நம்ம அந்த தகவல் வந்துச்சுன்னா நம்ம வந்து சொல்லுவோம் அவங்ககிட்ட. சரிங்களா? அதனால் வந்து பிசி ரிசல்ட் இப்போ கேட்டுட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக கொஞ்சம் லேட்டாக தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்ஐ ப்ராசஸ் முடிஞ்சால் தான் வரும். சரிங்களா? அப்புறம் வந்து எஸ்ஐ வேக்கன்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி கம்யூனிட்டி டேப்பில் நான் போட்டிருந்திருக்கேன். 400 சில்லற டு 700 கிட்ட வர்றதா சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 700 அபோவே நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 800, ஒரு நீங்கள் ஆச்சரியப்படலைன்னா 1000 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேக்கன்சி ஃபுல்லாக ஓரளவுக்கு நல்ல பல்க் வேக்கன்சி தான் வருதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ இருக்கும் அப்படின்னா, இன்னும் ஜூலை ஆஃப்டர் தான் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஆகஸ்ட் கூட போகலாம், செப்டம்பரும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் சீக்கிரம் விடுற மாதிரி தான் அவங்களும் பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ஜூலை தாண்டி எதிர்பாருங்க, ஒரு ஆகஸ்ட் கிட்ட எதிர்பாருங்க நோட்டிஃபிகேஷன். கிட்டத்தட்ட எனக்கு அதுக்கு முன்னாடி அப்டேட் கிடச்சுன்னா நானே உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் வந்து பிசி எஸ்ஐஏன்னு வரல, இந்த பிசி ரிசல்ட்டே இன்னும் முடியல. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் போட்டு, எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனோட அப்புறம் வந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் போட்டு எஸ்ஐயோட எக்ஸாம் கிட்ட வரும்போது தான் பிசி நோட்டிஃபிகேஷனே வரும். சரிங்களா? அதனால் வந்து பிசிக்கு படிக்கிறவங்க இப்போயே படிக்க ஆரம்பிச்சிருங்க. லேட்டாகாதீங்க. வேக்கன்சி கிட்டத்தட்ட 5000 கிட்ட வர மாதிரி தான் சொல்கிறாங்க. 5, 6 மேபி 7, 8 கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க. சரிங்களா? நல்ல பல்க் வேக்கன்சி வருது. போன தடையை விட இந்த தடவை அதிகமாக தான் வருங்க. சரிங்களா? ரொம்ப கம்மியாலாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதிகமான வேக்கன்சி தான் வரும். ஸோ எல்லோரும் படிங்க. வேறு எதுவும் உங்களுக்கு இதுனா எனக்கு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.